யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வடிவேலு யூடியூபர்ஸ்களுக்கு தடை செய்யணும்னு சொல்லிட்டார். யூடியூபர்ஸ் பேசுவதால் தான் இங்கே திரைப்படங்கள் ஓடுவதில்லை என்கின்ற செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார். 4 பேர் உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுனால சினிமா படம் ஓடுறதில்லைன்னு சொல்கிறோம். இதை எங்கே பேசுகிறாருன்னு கேட்டால், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. இது உண்மையா, இது நியாயமான்னு சொல்லி நீ கேட்கணும். இப்போ வடிவேலுவை நம்ம நேரடியாகவே சொல்கிறோம். நீ கடைசியாக நடித்த படம் நாய் சேகருங்கிற படம். கடைசியாகனா நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நீ நடித்த படம். அந்த நாய் சேகர் படத்தை ஒரு நாய் கூட பார்க்காது. நீ வளர்க்குற நாய் கூட பார்க்காது. அந்த படம் ஓடாததற்கு காரணம் யூடியூப்பர்களா? யூடியூப்பில் செய்தி சொல்கிறவர்களா? அடுத்து நீ என்ன படம் எடுக்கிற? மிக முக்கியமான படம் கேங்ஸ்டருங்கிற ஒரு படம். மிகச்சிறந்த நகைச்சுவை இயக்குனர் சுந்தர்சி எடுக்கக்கூடிய படம். அந்த படம் எங்கே ஓடிச்சு? அதை யார் எந்த கேங்ஸ்டர் கூட போய் பார்க்க முடிகிற நிலையில் இருந்ததா? இப்போ கடைசியில் ஒரு படம் மாரீசன் ஒரு படம் எடுத்தீங்க. அந்த மாரீசன்கிற படம் மாயமான் மாதிரி மறந்து போச்சு இல்லையா? அந்த தேட்டரில் போய் எவனா உட்காந்து பார்க்க முடியுதா? உன் பொண்டாட்டி புள்ள கூட போய் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து பார்க்க முடியாது. 2வது முறை பார்க்க முடியாது. அதுக்கு பாடாதுக்கு காரணம் விமர்சனம் செய்தவர்களால் படம் ஓடுது. அதை முதல்ல அவங்களுக்கு ஆப்பு வைக்கணுங்கிறது தெரியுது. கருத்து சுதந்திரம் என்றால் என்ன அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒன்றும் ஒரு பிளான் போட்டு இங்கெல்லாம் உட்காந்து பேசலை. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா காலகட்டத்தில் இருக்கிற பொழுது என் தம்பி தோழர், எனக்கு நெருக்கமான நண்பர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தோழர் விக்னேஷ் என்கின்ற தம்பி, இந்த காணொலி அவன் கவனத்திற்கு போனால் கூட எனக்கு தொலைக்காட்சிக்கு வருவாப்பில். ரொம்ப நாள் ஆச்சு, வருஷக்கணக்கில் ஆச்சு தம்பிகிட்ட பேசி. அந்த பையன் அது கூட வரலாம். அபுதாபி, துபாயில் இருந்துக்கிட்டு அபுதாபியில் இருந்து அந்த பையன் இங்கிலீஷில், அதாவது தமிழ் வார்த்தையை இங்கிலீஷில் போட்டு அந்த சுத்தியல் மேலே இருந்து கீழே விழுவுற காட்சி, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இருக்கக்கூடிய காட்சியை போட்டு 2 ஆண்டுகள் ட்ரெண்டில் இருந்த ஒரு காட்சியை உருவாக்குறது நெருங்கின தம்பி தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு இயக்கத்தின் தோழர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த பையன் தான் பேர் விக்னேஷ். நீ அந்த பையன் தம்பியோட பேரை சொல்லி அந்த தம்பியை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று கூட நீ பேட்டியை கொடுத்து சொன்ன. அப்போ நீங்கள் பேட்டியை கொடுக்கும்போது நீ ஒரு வார்த்தை சொன்ன, அந்த வார்த்தையை முதல் முறையாக இப்போ நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வேறு எங்கேயும் பேசி கேட்டிருக்கவே முடியாது. என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த சேனல் பேரை குறிப்பிடுவதற்கு நான் விரும்பலை, வேண்டாம். அதுங்க அந்த சேனலில் உட்காந்துக்கிட்டு வடிவேலு பேசின செய்தி என்ன தெரியுமா? திரைப்படங்கள்லாம் இனிமேல் எனக்கு தேவையில்லை. எவனுக்கும் படம் எடுக்க தெரியல. யாருக்கு? டைரக்டர் சங்கருக்கே படம் எடுக்க தெரியல. அடுத்து யாரை சொன்னாப்புல தெரியுமா? இவரை வச்சு படம் எடுத்த முக்கியமான டைரக்டர் 23ஆம் புலிகேசி எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் சொல்லுது, அவன் ஒரு ஆர்ட் வரைவான். அந்த ஆர்ட் வரைவரெல்லாம் ஒரு டைரக்டரா? அந்த படத்தையே நான் தான் பின்னாடி இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த படம் எடுக்கலாவே. அதுக்கு பிறகு அவன் ஏதாவது படம் எடுத்திருக்கானா? அந்த படம் ஓடி இருக்கா? தம்பி இப்போ கூட போட்டுன்னு ஒரு படம் அந்த தம்பி தான் எடுத்தார். அடுத்து ஒரு படம் கூட அவர் எடுக்க போகிறார். மிக சிறந்த கலைஞன் அவர். ஆனால் நீ நடித்த படம் என்ன ஓடி இருக்குங்கிறத பார்க்கணும். விமர்சனத்தால் தான் ஓடாமல் விட்டுருக்காங்களா அந்த படம்? அப்போ நீ என்ன சொன்னங்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்லி அந்த இதை நான் முடிக்க என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் வருகிற காலம் காணொளிகள் காலம், இணையவெளி காலம். இந்த இணையவெளி காலத்தை புறக்கணிக்கப்படுபவர்கள் திரைத்துறையிலிருந்து புறக்கணிக்கப்படுவார். வடிவேலு தான் சொன்னாப்ல 5 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற போது நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா கமலஹாசன் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரையுலகம் எப்படி இருக்கும் என்பதை கணித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. இந்தியாவிலே அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது, கமலஹாசன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. இப்போ கூட ஏஐ தொழில்நுட்பம் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கே வரல. 6 மாதம் அமெரிக்காவில் தங்கி முழுக்க அதை படிச்சுட்டு இப்போ வந்துட்டாப்புல, அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டாப்புல. அப்படி எதிர்காலத்திற்கு உண்டான கருத்து கணிப்போட வடிவேலு பேசுகிறாப்புலையே நம்பினேன். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்கன்னா, யூடியூப்பில் இப்போ உட்காந்து பேசுகிறவங்களால படம் ஓடலைன்னு சொல்லுறேன். நேற்று ஒரு படம் பார்த்தேன் நான். அந்த படத்தை கூட நான் விமர்சனமாக போடலாம்னு கூட நினச்சிருக்கிறேன். ஒரு முக்கியமான சக்தி திருமகன்கிற ஒரு படம். அந்த படம் போஸ்டர் ஓட்டுனது கூட எனக்கு தெரியாது. போஸ்டர் கூட நான் பார்த்துக்கிறேன். விஜய் ஆண்டனி நடித்த படம். அந்த படத்துக்கு என்னுடைய நண்பர் மூலம் அந்த படம் நல்லா இருக்குமேன்னு கேட்டு போனேன். அருமையான கருத்துக்கள், அருமையான படமாக இருந்தது. இடைவேளைக்கு பெறக்கூடிய 10 நிமிடம் வைகை சந்திரசேகர் வருகிற காட்சி அப்படியே புல்லரிக்க வச்சது படங்க. வால் போஸ்டரை கூட பார்க்காத எனக்கு அந்த படம் சேர்ந்தது எப்படி கேட்டேன்னா, இந்த இணையவெளி மூலமாக தான். ஆனால் நீ 10 ஆண்டுகளுக்கு நடிக்கக்கூடிய படம் என்று தெரிந்த பிறகு கூட
அந்த வால் போஸ்டரை பார்த்த பிறகு கூட தேட்டருக்கு போக முடியல. என்ன காரணம்? அப்போ யார் எடுத்த நடிப்பு? 23ஆம் புலிகேசி படத்தையே நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி நீ சங்கருக்கு படமே எடுக்க தெரியாது. யார்? டைரக்டர் சங்கருக்கு. என்ன படம் எடுக்காப்புல, அவருக்குலாம் எடுக்கவே தெரியாதுன்னு சொல்லி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி வந்த நீ அப்புறம் அடித்த படங்கள்லாம் ஓடி இருக்கணும்ல. மாமன்னன் படம் உன்னுடைய காமெடிக்காக ஓடவில்லை. மாரி செல்வராஜ் என்கின்ற தம்பி இவங்களை ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துக்காகத்தான் ஓடினது. இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் மாரிசனில் அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்துச்சு, தேட்டருக்குள்ளே இருக்கா, தேட்டருக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் யாருக்காக தெரியும் இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு கூட தெரியாது. அதுதான் உன்னுடைய உண்மையான நிலைமை. ஆனால் யூடியூப்பால் ஓடலை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்கணும். கருத்து சுதந்திரம் ஒவ்வொருவரின் சட்டைப்பையிலும் இருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த இணைய ஆயுதம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு அடுத்தவர்கள் மீது நீங்கள் எச்சில் துப்பக்கூடாது. அதனால தான் இந்த கண்டன காணொலியை நான் போடுகிறேன். இப்போ அந்த இடத்துல கார்த்திக் இருக்கிறார், நாசர் இருக்கிறாரு, இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய விஷால் இருக்கிறாரு. அவங்களெலாம் யாரும் சொல்லலையே, பார்த்து செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான தோழர் ஒரு கேள்வி கேட்டாங்களா, இதுகளில் இருக்க திரைப்படங்கள் ஓடுறது உட்காந்து பேசுகிறான்னு சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் 69வது தென்னிந்திய திரைப்படத்தின் பொதுக்குழு தான் நடத்துனீங்க. அந்த பொதுக்குழு நடத்துனதில் நான் அறிய 10 பேர் யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க. சினிமாவை பற்றி தான் பேசுகிறாங்க. சினிமா நடிகர்களின் அந்தரங்கங்களை பற்றி பேசுகிறான். காது கொடுத்து கேட்க முடியாது. கடைசியில் பார்த்திபன் நடித்த ஒரு படத்தில் நடித்த நடிகை, பேர் வேண்டான்னு நினைக்கிறேன், அந்த நடிகை மெரினா பீச்சில் வச்சு செருப்பை கலட்டி அடிக்க போனாப்புல. எப்படா நீ பேசலான்னு சொல்லி சண்டைக்கு வந்தாப்புல. அந்த நடிகரின் பெயர் ரங்கநாதன், பைல்வார் ரங்கநாதன். வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஜட்ஜி வேறு வாக்கிங் போனாராம். அந்த நடிகர் உன்னை பற்றி தானே விமர்சனம் பண்ணுறான். நீ யார் கூட, நீ எப்படி நீ எங்கெங்கே இருந்த, நீ என்ன மாதிரி பண்ண சொல்லத்தானே செய்கிறான் தம்பி. அவன் ஒரு யூடியூப்பில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனை நீ பேசிடுவியா, எடுத்துருவியா? ஆதவன்கிற ஒரு தோழர் அவன் கூட தான் நடிச்சிருக்கிறான். நீங்கள் இருந்த இடத்துல தானே உட்காந்துருந்தாங்க. அவனை போய் நீ ஆப்பு வச்சிட முடியுமா? உண்மையிலேயே உங்களுக்கு திறமை இருந்தால், உண்மையிலேயே உங்கள் பொதுக்குழு உண்மை என்று நீங்கள் நம்பினால், உங்களால் முடியும் என்று சொன்னால் நீ என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பொதுக்குழுவில் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களை கேவலமாக, படுகேவலமாக, நான் இதை கூட வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கென்று ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தில் திறந்தால் அந்த வார்த்தை பேசக்கூடாது. அந்த மாதிரியான நாரகாச வார்த்தைகளை போட்டு பேசக்கூடிய நடிகர் உன் கூட இருக்கான் இல்லையா? உன் கூட நடிக்கவும் செஞ்சுருக்கான்ல நடிகர். அவர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும், நடிகர் சங்க உறுப்பினர் கட்டணத்திலிருந்து எடுக்க வேண்டும் சொல்லலாம்னா அதனை யூடியூப்காரங்கள்னு சொல்கிறது. பொத்தாம் பொதுவாக பேசிடக்கூடாது. யூடியூப் என்பது ஒரு வரம், கருத்து சுதந்திரம். இப்போ நான் ஒரு கருத்தை பேசுகிறேன், என் மனசில் நினைக்கிறத பேசலாம். எதிரில் இருக்கக்கூடிய தோழர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் யார் என்ன நினைத்தாலும் நீங்கள் பேசக்கூடிய ஆயுதம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. அடுத்த நொடி நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அதை அனுப்பலாம். நீங்கள் யார் கேட்கணும்னு நினைக்கிங்களோ அதை வாய்ஸ் ஓவராக நீங்கள் பேசலாம். இது சரி, இது தவறு என்று சொல்லுவதற்கான ஒரு பொதுவெளியை இயற்கை நமக்கு உருவாக்கி இந்த சமகால மனிதர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது. இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நம்மளுடைய முன்னோர்கள் உப்பை பயன்படுத்த முடியாதவர்கள், நம்முடைய முன்னோர்கள் பனிக்கட்டியை பயன்படுத்த முடியாதவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சர்வாதிகார காலத்தில் இன்றைக்கி கூட சென்னையில் பார்க்கலாம், விவேகானந்தர் பாறைகிட்ட ஐஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஐஸ் ஹவுஸ் என்ன தெரியுமா? ஐஸ் கட்டியை பாதுகாப்பாக வச்சிருக்கிறவர்கள். மன்னர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பெரும் தனக்காரர்களுக்கும் மந்திரிமார்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறது தான் அந்த ஐஸ் கட்டி. அதை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஐஸ் ஹவுஸ் இன்றைக்கும் உண்டு, சென்னை தோழர்களுக்கு தெரியும். விவேகானந்த ஹவுஸ்கிட்ட பக்கத்தில் இருக்குது. உப்பு பயன்படுத்த முடியாது. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அதிகாரம் படைத்தவன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை, அதிகாரம் படைத்தவன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனை இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா? நீங்கள் இப்போ யார் நினச்சாலும் பேசிடலாம். அதுவும் தமிழன் கொடுத்தான். இமெயிலை கண்டுபிடிச்சவன் தமிழன் கொடுத்தான். ராஜபாளையம் பக்கத்தில் 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மெயிலை கண்டுபிடிச்சவன் அவன் தமிழன் தான். இந்த தமிழ் குலத்தில், தமிழ் இனத்தில் பிறந்தக்கூடிய ஒருவன் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கொடுத்தான்.
அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்ன தந்தை பெரியார் தமிழன் தான் கொடுத்தான். இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலி இருக்கு இல்லையா, யூடியூப், கூகுள் எல்லாமே இதற்கு நிர்வாக அதிகாரியாக இப்போ இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை தமிழன் தான் இருக்கிறான். எல்லா இடங்கள்லையும், எல்லா சேனல்லையும், எல்லா ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல. ஏன் சேட்டலைட்டு போகுது இல்லையா, மேலேருந்து போகுது இல்லையா, அது வரைக்கும் போகிறவை எல்லாமே தமிழன் தான் இருக்கிறான், வேறு யாருமே கிடையாது. அப்படி இந்த ஃபோனை பயன்படுத்த முடியாததுக்கு என்னுடைய அப்பா இப்படி ஒரு சாதனை வரும் யாருக்கும் தெரியாது. வயது குறைந்தவர்களை விட்டு விடுங்கள், குழந்தைகள் இளைஞர்களை விட்டு விடுங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒன்று எங்கேருந்து எங்கே வேணாலும் பேசிக்கலாம், எங்கேருந்து எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வராது. எளிய மனிதர்களின் கையில் ஆயுதங்களைப் போல் இந்த இணையங்கள் கிடைத்த பிறகு தின்று கொழுத்து சிரித்து போன நீங்கள் பேசுகிறவையெல்லாம் அயோக்கியன் என்று சொன்னால் அயோக்கியன் வடிவேலு தான். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா எல்லாரையும் பேசுகிறது மாதிரி பேசி காரி துப்புறதுக்கு நம்ம வரல, அது செய்தி கிடையாது நமக்கு ஆனால் நீ செய்யக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுதா, ஆப்பு வைக்கணும்னா என்ன ஆப்பு? முதல்ல டிக்கெட் எடுக்காமல் மக்கள் உன்னை புறக்கணித்து ஆப்பு வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் உனக்கு கொடுத்த வாக்கு. யாகவாராயினும் நாக்காக்க. நீ சொல்கிறது பொத்தாம் பொதுவாக சொல்லிடக்கூடாது. உன் கூட உட்காந்துருக்கக்கூடிய நடிகர்களை சொல்லணும். ஏன் நடிகை ராதிகா, சரத்குமாரோட மனைவி, எம்ஆர் ராதாவோட மகள், இந்தியா முழுவதும் தெரிந்த நடிகை, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முகந்தெரிந்த ஒரு நடிகை. அதே ஆளை செருப்பால் அடிக்கிறதுக்கு வரலையா, செருப்பை கலட்டி அடிப்பேன்னு சொல்ல வரலையா? ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் வெளியில் ஏற்றுற நடிகர் சங்கத்தில் தீர்மானம் போடுறத விட்டு போட்டு ஒத்த வரியில் கடந்து விடுறீங்க? அதோட இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டினா தானே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த நடிகர் சங்கத்துக்கு பணம் கொடுத்தவே இல்லை யார்? பச்சை தமிழன் மட்டும்தான். கமலஹாசன் 2 கோடி, விஜய் 1 கோடி, விஜய் சேதுபதி 1.5 கோடியோ 2 கோடியோ, சிவகார்த்திகே 50,000 50 லட்சம், சூர்யா குடும்பத்தில் ஆளுக்கு 1 கோடி, அவங்கெல்லாம் கையில் கொடுக்குறாங்க. செனப்பண்ணி மாதிரி தமிழர்களுடைய வரிகளை வியைத்து தின்று கொண்டு ஒரு சொட்டு வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசுன்னு சொல்லி பேசின பரதேசி ரஜினிகாந்த் கூட ஒத்த பைசா கொடுக்காமல் இருக்கிறானே நடிகர் சங்க கட்டடத்துக்கு. அதை கேட்டு பேசுவதற்கு இல்லை என்றால் வெளிநாட்டிலிருந்து மொழி மாற்றம் படக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க யாராவது காசு கொடுத்துருக்காங்க, அவங்கள கண்டித்து ஒரு தீர்மானம் போடுறது துப்பு இருக்குதான்னு பார்க்கணும். கருத்து சொல்லுவவர்கள் மீது சொல்லக்கூடாது. இப்போ தலைவன் தலைவி படம் ஓடிச்சு, யார் சொல்லி அந்த படம் ஓடிச்சு? இப்போ சமீபத்தில் இப்போ ஓடுற தண்டகாரண்யம், நல்ல காதில் நல்ல செய்திகள் ரிசல்ட் வருது, யார் சொல்லி வருது? இதெல்லாம் இணையங்கள் தான் கொடுக்கிறது. உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு 25 லட்சம் வாங்கி கொண்டு தயாரிப்பாளர்களை கருணை கொலை செய்யக்கூடிய நீ எல்லாம் நகைச்சுவை நடிகன் என்ற பெயரில் கருத்து சொல்லுவர்களின் கருத்துக்களை திணிக்கக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை பதிவிடுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.